முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு கந்தசஷ்டி 5ஆம் நாள் முருகனின் அருளை பெற இதை செய்ய மறந்துடாதீங்க. கந்தசஷ்டியின் 5ஆம் நாள் மிக முக்கியமானது என்பதால் முருக பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 நாட்களாக உணவு சாப்பிடாமல் விரதம் இருந்து சோர்வுடன் இருக்கும் பக்தர்களிடம் கூட அன்று வேகம் அதிகரித்து காணப்படும். இந்த 5ஆம் நாளில் சிறப்புகள் என்ன, எந்த நாளில் முருகனின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் அவர்களுடைய வாகனமான மயில் கையில் இருக்கும் வேல் என அனைத்தையும் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். சமீப காலமாக வேல் வழிபாடு செய்யும் முருக பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கந்தசஷ்டி 5ஆம் நாள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் வேண்டிய வரங்களை பெறுவதற்காகவும் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத வளர்பிறையில் 7 நாட்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவார்கள். கந்தசஷ்டி விரதமே முக்கியமானது தான் என்றாலும் இந்த விரதத்தின் 5ஆவது நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். இந்த நாளுக்கு மிகப்பெரிய சிறப்பும் சக்தியும் உண்டு. அதனால் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் கந்தசஷ்டியின் 5ஆம் நாளில் முருகனின் அருளை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். இந்த ஆண்டு கந்தசஷ்டி 5ஆம் நாள் அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. கந்தசஷ்டி 5ஆம் நாள் சிறப்புகள். கந்த கடவுள் எப்போதும் கருணையே வடிவமாக காட்சி தருபவர். ஆனால் கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் முருகனின் முகத்தில் கருணையுடன் வேகமும் அதிகரித்து இருப்பதை காண முடியும். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை வாங்கும் உற்சவம் நடைபெறுவது இந்த 5ஆம் நாளில்தான். அதேபோல் சிக்கல் சிங்கார வேலர் ஆலயத்தில் அன்னையிடம் இருந்து வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் நிகழ்வதும் இந்த நாளில்தான். கலியுகத்திலும் பக்தர்களை காக்க நான் இருக்கின்றேன் என முருகப்பெருமான் உணர்த்துவதற்கு இதுவே சாட்சியாகும். கந்த சஷ்டியின் செய்ய வேண்டிய வழிபாடு 5ஆம் நாளில். கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் சஷ்டி விரதம் இருப்பவர்களும் சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்களும் வேல் வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு சுத்தமான நீர், பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அதைப்போல் வேலுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். முருகன் வேல் வேறு கிடையாது என்பதால் முருகப் பெருமானின் திருக்கை வேலை வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கும், வெற்றிகள் தேடி வரும். எப்படிப்பட்ட துன்பமான இக்கட்டான நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை காக்க முருகனின் வேல் துணையாக இருக்கும். வேல் வழிபாட்டு முறை. வீட்டில் வேல் இல்லாதவர்கள் முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். அல்லது வேல் வைத்து வழிபட நினைப்பவர்கள் ஒரு பேப்பரில் வேல் படத்தை வரைந்து அதற்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து அதில் எழுந்தருளி அருளும்படி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு வழிபடத் துவங்கலாம். நைவேத்தியமாக எளிமையாக பால், பழம் வைத்து படைத்து வழிபடலாம். வேலுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்து அந்த திருநீற்றை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் முருகனின் அருள் எப்போதும் துணை இருக்கும். படிக்க வேண்டிய பதிகங்கள். கந்த சஷ்டியில் 5ஆம் நாளில் வேல்மாறல் படிப்பது மிக மிக சிறந்தது. வேல் விருத்தம், சஸ்திரபந்தம், குமாரஸ்துவம், வேல் வகுப்பு போன்றவை படிப்பதும், வேலை போற்றும் திருப்புகழ், கந்தர் அலங்காரம் போன்றவற்றை படிக்கலாம். இந்த நாளில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிக மிக சிறப்பானது. வேல் பதிகங்கள், வேல் போற்றி பாராயணம் செய்யலாம். முருகனையும் வேலையும் மனதார நினைத்து வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை மனமுருகி முருகனிடம் சொல்லி முறையிட்டால் முருகன் அவற்றை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.